கிடைக்காது. தாவீது கூட எதிர்பார்த்தார் கோயிலை கட்டினாரு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சாலமோனுக்கு அது கிடைத்தது. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, கடவுளை அவருடைய அனுபவத்தை நேராக பெற்றுக்கொண்டவர் வேறொரு கோயிலை கற்றுக் கொடுக்கிறார். ஆக அவர்கள் மனைவியோடு வேறொரு தெய்வத்தை வணங்குகிறார். கடவுளுக்கு என்ன கோபம் வரும்? ஆக உன்னுடைய தந்தை தாவீதின் பொருட்டு நான் உன்னை விட்டு வைக்கிறேன், ஆனால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த அரசு போகாது. ஒரே ஒரு குலம் மட்டும் போகும். 12 குலம் 10 குலம் வேறொருவனுக்கு, உன்னுடைய படையில் இருக்கிறவனுக்கு தான் போகும், உன்னுடைய பணியாளருக்கு போகும், ரெகொபோவாம். ஆக அவனுக்கு 10 குலங்களை நான் கொடுக்கிறேன். ரெகொபோவாம் உன்னுடைய மகனுக்கு ஒரே ஒரு குலம் தான் கொடுப்பேன். அது கூட உன்னுடைய உன்னுடைய அப்பாவுடைய நல்ல மனசுக்காக கொடுக்கிற உனக்காக இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு நிலையில் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனமாறி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக கடவுள் இவர்களின் வழியாக நமக்கு பல பாடங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த நவக்காலத்திலே ஆண்டவரை நாம் மிக பற்றிக் கொள்ள வேண்டும், அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் மாற வேண்டும், சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டும். இந்த தவக்காலம் இல்லை, இதற்கான காலம். இதற்காக திருச்சபை நம்மை அழைப்பு கொடுக்கிறது. ஆக நம் மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய மனமாற்றம் நம்மோடு நின்று வருவது கிடையாது. கடவுள் சொல்வதை போல அவருடைய இறக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கம் பல பேரை மாற்றியது, பல பேருக்கு அறிவு கொடுத்தது. அதே போல உன்னுடைய மனமாற்றம் அல்லது நம்முடைய மனமாற்றம் பல பேருக்கு கண்டிப்பாக அறிவு கொடுக்கும், பல பேரை மாற்றும், பல பேருக்கு வாழ்வு கொடுக்கும். எனவே இதனால எனக்கு என்ன பயன் என்பது அல்ல. நாம் கடவுளுடைய திட்டத்தில் நாம் இருக்கிற போது, அவருடைய சிலுவையை சுமக்கிற போது சீமோனாக நாம் இருக்கிறோம். அவருடைய சிலுவையை நாம் சுமக்கிறோம். எவ்வளவு ஒரு பாக்கியம்! ஆக கடவுளிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆசிரியர் இரக்கத்தை இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த நற்கருணை வழியாக நமக்குள் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் அதை கடவுள் முடிவுக்கு கொண்டு வரும்படியாக, அதற்கான வழிமுறைகளை கடவுள் கொடுக்கும்படியாக நம்ம முழுமையாக நம்முடைய பாரத்தை ஆண்டவருக்கு முன்னால் இறக்கி வைத்துவிட்டு நாம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வோம். நம்முடைய விண்ணப்பத்தை இந்த பாடலின் வழியாக ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் முழங்கால் படியிட்டு உருக்கமாக நம்ம முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரம் கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ வந்து போனோம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவருடைய ஆசிரியர் அவர்களை பெற்றுக் கொடுக்கிற இந்த விண்ணப்பத்தை கேட்பவரை இந்த பாடலின் வழியாக நாம் அவருடைய ஆசிரியரை பெற்றுக் கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, உடைய ஆசிரியருக்காக பிள்ளைகளை கண்டோம். ஆண்டவரே இடரிலும் துன்பங்களிலும் இருக்கிற மக்களை விட்டெடுத்திருக்கிறேன். இதோ முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். எங்களை ஆசீர்வதி. இதோ ஒன்றும் தெரியாத மக்கள் வழக்கை செய்வது இடத்தைக்கு தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ என்னுடைய மக்கள், எளிய மக்கள் கண்டோம். ஆண்டவரே ஒரு வல்லமையாளர்களை நிரப்பும். எல்லாம் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் உங்கள் அறிந்து கொள்வோம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் உடைய பார்வை என்பது படைக்க மாட்டவர். எங்களை கட்டோம், உங்களை உச்சி நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பார்வை மீது பட்டிருக்கிறோம். உங்களுடைய பார்வை எங்களை வளர்ச்சி கொள்ளமாட்டவர். இவர்களை ஆசீர்வதிக்கமாட்டவர். அதிகாரி நாங்கள் இடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம். கண்டோக்க மாட்டவர். சுகத்தை எங்களுக்கு தாரும், மீட்பை எங்களுக்கு தாரும், ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும். மாட்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முன்னெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை இந்த நேரத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி செய்பவரே, எப்படி இதோ நாங்கள் உணர்ந்து கொள்ள வல்லமை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆட்சிப்படுத்தும் இந்த இடத்தை சுற்றுலாவாக புனிதப்படுத்தும் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய உயர்த்திலே அவருடைய நாள் அழியாமல் இருக்கிறது. அவர் போற்றத்தக்கவராக இருக்கிறார். எங்களுக்காக பழுது பேசுவதாக இருக்கிறார். அவரை போல நாங்கள் வாழும் அவருடைய படிப்புரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள். சித்தமுண்டு சுத்தமாக எந்த சொல்லை சுகமாக்கினே, இவரை கண்ணோக்க மாட்டவர்கள் இதை ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். அவரை இருளை பற்றுக்கொள்வோம். இதனுடைய ஆட்களுடைய ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தோம்.